14 1 மார்க்ல 14 earnings price approach நம்ம சொல்ல வராங்க. என்னங்க? வாட் இஸ் earnings price approach? வெரி அப்படி இல்ல, earnings price approach டிவிடெண்ட் தூக்கல. கான்செப்ட் வந்து ஃபார்முலா யூ ஆர் கரெக்ட். சில பேர் சொல்றாங்க, பட் அக்கார்டிங் டு திஸ் அப்ரோச் the cost of equity share capital is determined by the dividing the earnings per share by the current market price. என்னங்க? earnings per share EPS நம்ம சொல்றோம். அங்க டிவிடெண்ட் எடுத்துட்டோம். இங்க என்ன செய்யறோம்? earnings per share எடுக்கும். அப்ப டிவிடெண்டும் earnings per share ஒண்ணாங்க சார்? இல்ல. என்னங்க? earnings per share நல்லா கவனிங்க. எந்த சிச்சுவேஷன்னா டிவிடெண்ட் தராத கம்பெனிக்கு நம்ம எப்படி செக் பண்ண முடியும்? earnings per share வச்சு தான் சொல்ல முடியும். இல்லையா? டிவிடெண்ட் அந்த கம்பெனி தரல, ஆனா அந்த கம்பெனியோட ப்ராஃபிட் நல்லா இருக்குது. அப்ப நம்ம என்ன நினைச்சுக்கிறோம்? earnings per share எனக்கு EPS எனக்கு பெஸ்டா இருக்குது. அப்ப டிவிடெண்ட் தூக்கிட்டு ரீப்ளேஸ் எதாவது பண்ணுவோம். அப்ப அதனால நீங்க அப்படி நினைச்சுக்கோ. இப்ப காஸ்ட் ஆஃப் ஷேர் இஸ் டிட்டர்மைன்ட் பை தி பேஸ் ஆஃப் earnings per share. earnings per share is calculated by dividing the number of equity available to number of shares. சார் EPS எப்படி சார் கண்டுபிடிப்பீங்கன்னா பாருங்க, PAT divided by number of shares. What is called PAT என்னங்க? Profit after tax. Number of shares தான் என்னது? EPS. EPS னா earnings per share. அப்ப நீங்க அப்படி டைரக்டா எடுத்துறாதீங்க ஃபார்முலா. ஃபர்ஸ்ட் we must understand that formula, then we can do that. Okay. So இப்ப பாருங்க illustration 14 பாத்தீங்கன்னா இப்ப கொஞ்சம் ஈஸியா இருக்கும். earnings available to equity shareholders 40,000. How much? அப்ப that is earning, that is called PAT. Firm is represented by 10,000 equity shares. அப்ப 40,000 divided by number of shares. என்னங்க? How much? 10,000. அப்ப rupees 4 கிடைச்சிரும் உங்களுக்கு EPS. அப்ப EPS 4னா ஃபேஸ் வேல்யூ எவ்வளவு? 25. அப்ப 4/25 into 100 போட்டீங்கன்னா வந்துடும். 4/25 into 100. சிம்பிள் சம் இது. இதெல்லாம் உங்களுக்கு எந்த குழந்தை மாதிரி. So you can get more marks in this way. Am I correct? Am I correct?